அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, இருக்க போவது 3 மாதம். இந்த 3 மாதத்தில் தாரமும் தனமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. தன யோகம் பெற போகிறீங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கிறாரு. அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசி அதிபதி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இது மிகுந்த யோக அமைப்பை தரக்கூடியது. ஆனால் இது குறிப்பாக சில காலம்தாங்க. ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 8ஆம் வீடான கடகராசிக்கு போகிறாரு. ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறாருன்னு நினைக்கிற நேரத்தில் அந்த 8ஆம் வீடு தான் குரு பகவானுடைய உச்ச வீடு. குரு உச்சம் அடைகிறார். இருந்தாலும் குரு பார்வையை நீங்கள் இழப்பீங்க. இருக்கிறது ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம்தான். இந்த 3 மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்துவிட்டு தான் விலகுவாருங்க. அதில் முதல் விஷயம் தாரயோகம். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை அது எப்பேற்பட்டதாயினும் அதனை சரி பண்ணுவார். 3வது நபரால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போவே சரியாயிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றதால குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாயிடும். இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். திருமணமே இன்னும் கைகூடி வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடி வரும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை தொழில் நல்ல விதமாக அமையும். அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பண கஷ்டம் குறையும். வருமானம் இல்லை என்பதால் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சுன்னா இப்போ வருமானம் வேலை தொழில் மூலமாக கிடைக்கும். மேலும் தங்க நகை மூலமாக பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை இப்போ அடியோடு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 2வதாக தன லாபம். குரு பகவானுடைய பார்வை பலனால் சில லாபம் கிடைக்கும். அப்படி குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். அத்தை வழி உறவுகள் மற்றும் தொழில் ரீதியாக வரவேண்டிய பண லாபம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியை பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், தொழில் மற்றும் பொருட்கள் விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய லாபம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அல்லது ஒரு இடம் மாறி சென்று பயணம் சென்று வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. புதிய நபர் மூலமாக ஒரு தொழில் அறிமுகம் கிடச்சி பெரிய லாபம் பார்ப்பீங்க. இந்த வாய்ப்பு 3 மாதத்தில் கிடைக்குங்க. அதனால் உங்கள் கடன் பிரச்சனை காணாமல் போயிடும். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அப்போ வீடு, வீட்டு மனை, கார், வாகனம் மற்றும் கல்வி விஷயத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசியில் அமரக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மீன ராசிக்கு கிடைக்கும். அப்போ இந்த சனி பகவான் சுப சனியாக மாறுகிறார். அதனால் வரக்கூடிய பிரச்சனை, வாகன பிரச்சனை, படிப்பு பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகுதுங்க. நிச்சயமாக குறையும். இந்த 3 மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ புதியதாக கார், வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கினா அதை கவனத்தோடு செய்யுங்க. படிப்பில் கூடுதல் அக்கறை கவனம் தேவை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி பயம் தேவையில்லை. குரு பகவான் 8ஆம் வீட்டில் ஜூன் மாதத்திற்கு பிறகு மறைந்தாலும் மறைமுக தொழில் மூலமாக பணவரவு நிச்சயமாக கொடுப்பாருங்க. இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அரசமர வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க. மேலும் அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வலம் வந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் பல கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.